நம்ம ஸ்ரீபுரத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் 5 நிலைகள் கொண்ட ராஜகோபுரத்துடன் இருக்கும் செல்வ விநாயகர் ஜூலை 2ஆம் தேதி மாபெரும் கும்பாபிஷேக விழா சிங்கிரி கோயிலிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் ஆதிபச்சம்மன் கோயிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் துத்திக்காடு கூட்டோட்டில் ஒரு சிறப்புமிக்க செல்வ விநாயகர் ஆலை பற்றி சொல்கிறேன். இந்த ஆலயத்தின் சிறப்பு சொல்லணும்னா நிறைய இருக்குது. அதை ஒரு சிலதை மட்டும் சொல்கிறேன். இப்போ ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த செல்வ விநாயகர் ஆலயம், இந்த ஆலயத்தை சுற்றி எச்சக்கமான தெய்வ சக்திகள் நிறைந்திருக்குது. அதில் ஆலயம் முதல்ல சின்ன கோபுரமாக இருந்தது. அதை கிராம மக்கள் எல்லாம் சேர்ந்து புதுப்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு போதிய இடம் கிடைக்கல. அதனால் மணி அந்த இடத்த எங்களுக்கு கோயில் கட்ட சொல்லி தானமாக கொடுத்தாங்க. அந்த பெண்மணிக்கு 55 வயசு வரைக்கும் குழந்தை பாய்க்கு இல்லாத இருந்தது. அது இந்த இடத்த கொடுத்த பிறகு அந்த பெண்மணிக்கு குழந்தை பாய்க்கு ஆச்சு. ஒரே ஒரு பிரசவத்தில் 2 குழந்தைகள் பிறந்ததுக்கு. அந்த பார்த்தா ஒரு ஆண் 1 பெண் 1 குழந்தை இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்காங்க அந்த குழந்தைங்க. அதே மாதிரி ஏராளமான தெய்வ சக்தி நிறைந்த இடமா இன்றைய இந்த செல்வ விநாயகர் ஆலயம். இதே போல் அந்த பெண்மணி பயனடைந்தது போல் மற்ற மக்களும் பயனடையணும்னு தான் இந்த விநாயகரை பற்றி நான் இங்கே எல்லாருக்கும் சொல்ல வந்திருக்கிறேன். மிச்சம் இருக்கிறத நீங்களே நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அனைவரும் வருக, செல்வ விநாயகர் பெறுக. வணக்கம். இந்த செல்வ விநாயகர் கோயில் உலகத்திலேயே 5 நிலை ராஜகோபுரம் முதல் கோவிலாகும். இந்த கோவிலில் அற்புதங்கள் நிறைய நடக்குது. அனைவரும் அருள் பெறும்படி இந்த கோவில் பக்தர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம், நன்றி. ரூபாய்க்கு மேல் கொண்டு காசு கொடுத்து வீட்டில் பெயர் போட போகிறோம். காலி என்ற உதவி தந்து அவருடைய அருளை பரிபூர்ணமாக பெற வேண்டும் என்று வேண்டும். நம்ம ஊர் சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணிக்கங்க.